ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுட்பாலில் புது பேக் வந்திருக்கு. அதில் ரொனால்டோ ரொனால்டோ கார்டு வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. ரொனால்டோவோட ஷோ டைம் கார்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஷோ டைம் கார்டு. புல்லட் ஹெட்டர்னு ஸ்பெஷல் ஸ்கில் வச்சுருக்கு. ஸோ ரொனால்டோவோட கார்டு வந்து ஷோ டைம் ஸ்பெஷல் எதுவுமே இல்லாதனால இந்த கார்டு வந்து நம்மளுக்கு கிடச்சே ஆகணும். ஸோ இந்த கார்டு பேக் ஓப்பனிங் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ எத்தனை காயின்ஸ் எடுக்க போகுதுன்னு தெரில இந்த ரொனால்டோ நம்ம கிடைக்கிறதுக்கு. ஸோ பண்ணி பார்ப்போம். ரொனால்டோ எத்தனை காயின்ஸில் கிடைப்பான்னு தெரில. ஒரு 2000 காயின்ஸ்குள்ளே கிடச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ட்ரை எதுவுமே இல்லைன்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைலாம் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ செகண்ட் ட்ரை போவோம். செகண்ட் ட்ரையில் எதுவுமே கிடைக்கல. நார்மல் ஏதோ நார்மல் பிளேயர்லாம் வருவாங்க. இங்கிலீஷ் லீக்லேருந்து ஏதோ ஒரு பிளேயர். ஸோ தேர்ட் ட்ரை போகிறோம். ஸோ தேர்ட் ட்ரைலையும் ஒன்றுமே இல்லை, ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 4 ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் எதுவுமே கிடைக்கல. சும்மா ரொனால்டோவோட கார்டை கிளிக் பண்ணி சும்மா ஸ்டாட்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இன்னொன்று ஒரு ட்ரை பண்ணுவோம். பார்க்கலாம் கிடைக்குதான்ட்டு. ஷோ டைம் ரொனால்டோவாக இருக்கணும். யாருன்னு தெரில. ரொனால்டோ 500-600 காயின்ஸ் இருக்கும். ரொனால்டோவா? ஐயோ யாருன்னே தெரியலையா? நார்வே பிளேயர் வந்துட்டான். ரொனால்டோ கொடுத்துருந்தா இதோட நிப்பாட்டிட்டு போயிருக்கான். இவனை எப்படியும் யூஸ் பண்ண வரதில்லை, என்னத்த சொல்ல. ஐயோ, ட்ரை பண்ணுவோம். ரொனால்டோ வருவானா மாட்டான்னு தெரில. இன்னும் நிறைய காயின்ஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அப்போ இந்த பேக்கில் ஒன்றும் இல்லை, நார்மல் பிளேயர் தான். ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ 500 காயினில் கிடச்சா நார்வே பிளேயர் வந்து நடுவில் குறுக்கையில் வந்துட்டான். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ட்டு வந்திருப்பான். ஸோ இதுவும் ஒன்றும் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 1400 பாயிண்ட்ஸ், இப்போ 1400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் எதுவும் கிடைக்கலை. இது வேஸ்ட்டாக போச்சு. ஸோ 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு ஷார்ட் டைம் 1000க்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். யாராவது ரொனால்டோ வரணும் 1000க்குள்ளே. ஸோ இது ஷோ டைம் ரொனால்டோ ஷோ டைமானே டவுட்டாக இருக்குதுன்னா மாதிரி இருக்குது. ரொனால்டோ கிடச்சிச்சு. ரொனால்டோ ஆமாம். ஒரு 2000 சம்திங் காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதில் ஸ்பெண்ட் பண்ணி 2 பேர் வந்திருக்காங்க, ரொனால்டோவும் அப்புறம் அந்த நார்வே பிளேயரும். ஓகே தான், ஆனால் அந்த ஃபஸ்ட் டைமே வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன் ரொனால்டோவை. ஸோ ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்டாட்ஸ் எவ்வளோ வரான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ரொனால்டோ வந்து மேக்ஸ் ட்ரைனிங் பண்ணியாச்சு. 97 போகுது. சிஎஃப் பொசிஷன் 97 போகுது. ஸோ ஸ்குவாடில் எடுத்து போட்டு பார்ப்போம். ஒரு 100, 101, 102 கூட மேபி போகலாம். ஸோ இங்கே இருக்கார் ரொனால்டோ. யாருக்கு பதிலாக போடலாம்? பென்சிமாவுக்கு பதிலாக இப்போதைக்கு போட்டு பார்ப்போம். 102 போகுது மேக்ஸில். ஹாலண்ட் தம்பி கிளம்புனேன். 102 போகுது, பரவாயில்ல. ஸோ இந்த ரொனால்டோ வச்சு விளாண்டுட்டு கேம் ப்ளே போடுறேன் சீக்கிரமாக. நல்லா விளாட்றானா இல்லை ஒரு எப்படி இருக்குன்னு போடுறேன் ரிவ்யூ. ஆவரேஜான கார்டா இல்லை சூப்பரான கார்டான்னு பார்ப்பேன். ஃபினிஷிங், ஹெட்டிங், ஜம்பிங் இதெல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்டாமினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் என்னோட ஒப்பீனியன். கோல் கூட ஓகே தான், 86 இருக்குது. டைட் பொசிஷன் 74 தான். பால் கண்ட்ரோல் சாம்சங் பட் ஓகே. ரொனால்டோ ஒரு பர்ஃபெக்டான சிஎஃப்பாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லெஃப்ட் விங்கில் 102.
ரைட் விங்கில் 1 or 2. ஸோ அட்டாக்கில் எங்கே வேணாலும் விளாட்லாம், இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இப்போதைக்கு ரொனால்டோ. ஸோ இதை விளாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட்பால் பற்றி நிறையா வீடியோ உங்களுக்கு வரும், நான் போட ட்ரை பண்ணுறேன்.